சங்க காலத்துல இருந்தே நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லயுமே சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. புறநானூறு, சிலப்பதிகாரம், பரிபாடல், திருஞான சம்பந்தர் தேவாரம், திருநாவுக்கரசர் தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம் போன்ற நூல்கள்ல கூட திருவிளையாடல் பற்றிய குறிப்புகளும் அதை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. 64 அப்படின்ற எண்ணிக்கை முதல்ல கல்லாடம் என்று சொல்லக்கூடிய நூல்ல தான் முதல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல கூட சிவபெருமானுடைய அந்த சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 32 திருவிளையாடல்களுடைய பெயர்கள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் கிபி 13ஆம் நூற்றாண்டுல பெரும்பற்ற புலியூர் நம்பி அப்படின்றவர் இந்த ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்கின்ற நூல்ல சிவபெருமானுடைய சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களையும் கூறியிருக்கிறார். இதை அடிவொற்றி 400 ஆண்டுகள் கழித்து பரஞ்சோதியார் அப்படின்றவர் மதுரை சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களையும் சொல்லியிருக்கிறார். இதுல பெரும்பாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய அந்த திருவிளையாடல் புராணம் தான் வழக்கத்தில் இருக்கிறது. இன்னும் பல திருவிளையாடல் புராணங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. கடம்பவன புராணம், திருவிளையாடல் வெண்பா, திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, திருவிளையாடல் நாமாவளி, திருவிளையாடல் பயகரமாலை, திருவிளையாடல் கீர்த்தனை, திருவு சாத்தான நான்மணி மாலை போன்ற நூல்களும் வெளிவந்திருக்கின்றன.